ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அது ஏனோ தெரியல, என்கொயரிஸ் எப்போவுமே தாம்பரத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். தாம்பரத்தில் மக்கள் பார்க்குறது ரொம்பவே அதிகம். நீங்கள் தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. நம்ம கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருக்க இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன் வெறும் 550 மீட்டர்ஸில் ரூஃபோடவே காட்டிட பாருங்க. நம்ம சைட் ஃப்ரம் கேம்ப் ரோட் ஜங்ஷன் 550 மீட்டர்ஸ், கரெக்டாக 2 நிமிஷம். நம்ம கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் 3 BHK ஸ்பேஷியஸ் ஃபிளாட் வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட வந்திருக்கு. பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவரால் சேனலில் எங்கே லேண்டு வீடு அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். எக்ஸாக்டாக அவுட்புட்டாக வரப்போகிற ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் இதுதான். ட்ரெண்டிங்கில் கண்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்கங்க. டெல்டா ஹோம்ஸ் அவங்க தான் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுற பில்டர். முழுக்க ரெட் பிரிக் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. உங்களால் அதை பார்க்க முடியும். இந்த ஸ்ட்ரீட் நல்லா வைடனான ஸ்ட்ரீட் தான். பக்கா பிளாக் டாப் ரோடில் தாம்பரம் மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே வரக்கூடியது தான் இந்த அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கேம்ப் ரோட் ஜங்ஷன், ஈஸ்ட் தாம்பரமில் கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து வெறும் 550 மீட்டர்ஸில் நடந்தே வரக்கூடிய தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம சைட்டு. ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு தான். இங்கே ரைட் எடுத்தால் இதில் இருந்து கூட வெறும் ஒரு 500-600 மீட்டர்ஸில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வழியாக வரலாம். ஸோ ஈஸ்ட் தாம்பரம் சேலையூர் கேம்ப் ரோட் சொல்லலாம், இல்லை கேம்ப் ரோட் ஜங்ஷனில் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனியோ எப்படி வந்தாலுமே நம்ம அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பக்கத்தில். லேண்ட்மார்க்குன்னு சொல்ல போனால் பிபிஎல் ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்லேருந்து சும்மா ஒரு 300 மீட்டர்ஸ் பார்க்குறது ஒரு தான் வைங்களேன். இதெல்லாம் பக்கத்தில் இருக்க லேண்ட்மார்க்ஸுங்க. சேலையூர் கேம்ப் ரோட் ஜங்ஷனில் வேக்ஸ் இருக்குது, பக்கத்துலேயே உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, A2B இருக்குது. இது எல்லாமே பல கமர்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸ் மட்டும்தான். அது எங்கேயோலாம் இல்லை, எல்லாத்துலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான். சரி, இப்போ ஒரு ஃப்ளாட்டை பார்த்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அப்படின்ட்டு 2 பிளாக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக்ல 6 வீடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. ஃபேஸ் 2 பொறுத்த வரையில் ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, அவ்வளோதான். ஸோ டோட்டலி 9 வீடுகள். அதில் ஒரு ஃப்ளாட் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நல்ல பெரிய ஹாலுங்க. லிவிங் ஏரியாலாம் பயங்கர பெருசாக இருக்கும். இருக்கிற ஹாலில் ஒரு வீட்டுக்கும் 2 பால்கனி, சாரி 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. 3 பால்கனிஸுமே ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே எடுத்தாலே 1800 ஸ்கொயர் ஃபீட் தான். 3 BHK இல்லையா? 3 BHK நிறைய இடத்துல ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட 3 BHK போடுறாங்க. பட் இங்கே ஸ்பேஷியஸ் அண்ட் லக்ஸுரி கான்செப்டில் எடுத்தாலே 1800 ஸ்கொயர் ஃபீட் தான். 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, அண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த 4 சைஸஸில் 9 வீடுகள் இருக்குது. 9மே 3 BHK. சரியா? ஹாலை பார்க்குறோம். இது பூஜை ரூமுக்கான செட்டப். பக்கத்துலேயே உங்களுக்கு பெரிய கிச்சன் ஏரியா உங்களால் பார்க்க முடியும். நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் நல்ல பெருசாகவும் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மந்த்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த ஸ்டேட்டில் வந்தீங்கன்னா டெய்ல்ஸ் அண்ட் பெயிண்டிங் கஸ்டமைசேஷன் உங்களுக்கு பிஃபோர் பர்ச்சேஸுக்கு முன்னாடி வந்தீங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸுக்கு அப்புறம் வந்துட்டிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது மெட்டீரியல் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதான் போட்டு ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ பார்த்த உடனே சீக்கிரம் வந்து பாருங்கள். கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா பார்த்துருப்பீங்க. அங்கேயே சிங்க் வந்துடும், அங்கேயே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். கிச்சன் விட்டு வெளியே வரீங்க, இது டைனிங்கான ஏரியா. டைனிங் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குது. ரைட் சைடில் பால்கனி. ஸோ ஹால் ஒரு பெரிய பால்கனி பார்த்துமா, இது டைனிங் ஏரியாவில் இருக்க மிகப்பெரிய பால்கனி. சேஃப்டி கிரில்லோடவே டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஹாலோட சைஸே வேறு லெவலுக்கு இருக்குங்க. இந்த ஹாலோட சைஸே குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பெருசு ஹாலு. ஸோ இங்கே பூஜை ரூமுக்கான செட்டப் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட் சைடில் இது டைனிங் இருக்கு இல்லையா பக்கத்தில், அங்கே அதுக்காக வாஷ் பேஷன் இங்கே வச்சு தந்துடுவாங்க. சரிங்களா? இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே வீடு பெருசாக இருக்குது அப்படின்னும் போது பெட்ரூம்ஸு கிச்சன்ஸு எல்லாமே சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே அதனால் பெருசாகவே கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற மினிமம் சைஸே 1800 ஸ்கொயர் ஃபீட் தான். ஓகேங்களா? அதுதான் பல அப்பார்ட்மெண்ட்டுகளில் கிடைக்காத சைஸு. பட் பல அப்பார்ட்மெண்ட்டுகளில் மேக்ஸிமம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதே 1800 ஸ்கொயர் ஃபீட்டாக மினிமம் சைஸ். ஓகேங்களா? ஸோ 1800, 2000, 2200 அண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இங்கே அப்பார்ட்மெண்ட்டுகள் அவைலபிள். எல்லாமே 3 BHK லக்ஸுரி ஸ்பேஷியஸ் அப்பார்ட்மெண்ட். எனக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வீடுகள் வேணும், சும்மா குட்டியாலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து பாருங்கள். இதை விட லக்ஸுரி சைஸஸில் ஃப்ளாட்டுகள் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இது அடுத்த பெட்ரூம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பால்கனி இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயும் இப்போதைக்கு வீடுகள் அவைலபிள். நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்துன்ட்டு எல்லா ஃபேஸிங்லேயும் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக எல்லா ஃப்ளாட்டுகளுமே ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்றதுனால பெரிய சைஸில் கம்ஃபர்டபுள் சைஸில் கார் பார்க்கிங் வந்துடும். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அம்யூனிட்டிஸுமே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் என்னென்னு சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிஃப்ட் வசதி டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி கேட் வந்து ஆட்டோமேட்டிக் கேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடியோ டோர் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ளாட்டுக்கும் அது அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம கெஸ்ட்டு வந்தால் காரில் வராங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு கார் பார்க்கிங் கம்ஃபர்டபுளாக வேணும்ல, கெஸ்ட்டுக்காக செப்பரேட் கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று அலாட் பண்ணுறாங்க. முக்கியமாக காமன் ஏரியா பவர் பேக்கப்பும் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்பிஜிக்கு தனியாக ஒரு செட்டப்பும், கேஸ்க்கு தனியாக ஒரு செட்டப்பும் பண்ணித்தராங்க. சரிங்களா? பைப்டு கேஸ் சிஸ்டம் மாதிரி. ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள், பல ஹை கிளாஸ் அமெனிட்டிஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. லொக்கேஷன் பயங்கர பிரைம் ஏரியா, அப்பார்ட்மெண்ட்டும் ப்ரீமியம் சைஸஸில் இருக்குது. கொடுத்துருக்க அமெனிட்டிஸும் சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். பக்கத்துலேயே தாம்பரம் வெப்ஸுங்க. வண்டி எடுத்து அதிகபட்சம் 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடும். அதே ரேடியல் டிஸ்டன்ஸ் தான் ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடாரும். மேக்ஸிமம் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ 2 ஐடி காரிடார் பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எம்சிசி காலேஜ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ட் அந்த சைடில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜியான் ஸ்கூல் இருக்குது, ஷினிகேதன் பாடசாலா இருக்குது, ஃபிட்ஜி குளோபல் ஸ்கூல் இருக்குது. சரிங்களா? இதே அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் 2 வீடுகள் மட்டும் பென்ட் ஹவுஸ் கான்செப்டில் பில்டர் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா 3rd ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃப்ளாட் எடுத்து அதில் இருக்க ஒரு பெட்ரூமில் உள்ளேயே ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே அடிஷ்னலாக இன்னொரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை பென்ட் ஹவுஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டூப்ளெக்ஸ் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஃப்ளாட்டும் இங்கே இருக்குது. 2 யூனிட் மட்டும் அது மாதிரி அவைலபிள். ஸோ டேரெக்டாக ஃபேமிலியோட வந்து விசிட் பாருங்கள். நீங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட் ஃப்ளாட் பார்க்குறீங்க மெயின் ஏரியாவில், அதுவும் ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட் மாதிரியான ஏரியாவில் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டு 8,500 rupees per square feet, ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் பில்டர் உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் பண்ணி தராப்ல. இப்போவே டெல்டா ஹோம்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். ஷார்ட் டேர்ம் பீரியட் ஆஃபராக ஸ்பாட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு ஃபால் சீலிங்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தராப்ல பில்டர். வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.